அதுக்கே 2-3 வருஷம் 2 வருஷம் ஆயிடும். இதெல்லாம் முடிந்த பிறகுதான் அந்த தொழிற்சாலை இயக்க முடியும். சில நேரத்தில் தொழில் புரிதல் ஒப்பந்தம் போடுவாங்க, ஆனா வரமாட்டாங்க. புரிதல் ஒப்பந்தம் போட்டதுனால எந்த தொழிலுமே வந்து விட்டதாக கருதுவிட முடியாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 10 ஆண்டு காலத்தில் 2 முறை தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி வெற்றிகரமாக தொழில் மூட்டை ஈர்த்தோம். அதனால பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது, தொழிலும் நடந்தது. இந்த மதுரையை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக விவசாய அதிகமாக இருக்கிறார், விவசாய அணிதான் அதிகமாக இருக்கிறார். அதை மையமாக வைத்துத்தான் இந்த பகுதியிலே மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொடுக்கிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற போது கூட இந்த மதுரை மையமாக வைத்து தென் மாவட்டங்களிலே அதிகமாக தொழிற்சாலை திறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு வந்தோம். மரியாதைக்குரிய சிவநாடாக கூட நான் அணுகின்ற பொழுது அவர் ஓப்பன் மினிஸ்டர் கொடுத்தார். முதல் தமிழ்நாட்டில் ஓப்பன் மினிஸ்டர் அவர்களுக்கு தான் கொடுத்தார். அப்போ அவர்கள் கேட்டுக்கொண்டோம். அவர்களும் சுமார் ஒரு 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற விதமாக ஒரு ஐடி கம்பெனியை திறப்பதாக சொன்னார்கள். ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நாங்கள் அவருக்கு தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதோட இங்க கூட பேசினாங்க, ஏர்போர்ட் பற்றி பேசினாங்க. இது ஒரு சின்ன பிரச்சனை இடையில் உண்டு. அதிமுக ஆட்சி இருந்த பொழுது இந்த டூரிஸ்டும் வளர வேண்டும், சுற்றுலாவும் வளர வேண்டும். அதே போல பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் வருவதற்கு இந்த ஏர்போர்ட் மிக வேண்டும். அதற்காக அந்த நிலம் எடுப்பு பணி என்பது ஒரு சவாலான பணி. கோயம்புத்தூர்ல நிலம் எடுக்கிறது பெரிய மிகப்பெரிய பிரச்சனையாக. கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திருச்சி, மதுரை எல்லாம் அதிமுக ஆட்சியில நில கையகப்பட்டு இந்த நிலத்திற்கு பூரா மாநில அரசு தான் செலவழிக்கணும், மத்திய அரசு கொடுக்குது. அதிமுக ஆட்சியில பெரும்பாலும் இந்த பணிகள் நிறைவாகின்ற பொழுது, ஆட்சி மாற்றம் பெறப்பட்ட பொழுது, நான் பெயர் குறிப்பிடவில்லை, இதெல்லாம் பல கட்சி சேர்ந்து இருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு நாங்கள் நிலம் கொடுக்குறோம், சும்மா கொடுக்க மாட்டோம், லீஸுக்கு தான் கொடுப்போம். பிரேக் ஆகிப்போச்சு, நம்ம காலதாமதம் ஆகிப்போச்சு. மத்திய அரசு என்ன சொல்லிச்சு, நாங்க இந்தியா போறோம், எங்கேயுமே லீஸுக்கு நாங்க எடுத்தது கிடையாது. அதனால நீங்க மற்ற மாநிலத்தில் எப்படி நிலம் கொடுக்கணும் அது மாதிரி நீங்க நிலத்தை எங்களுக்கு ஒப்படைச்சிக்கலாம், நாங்க இந்த விமான விரிவாக்கத்தை செய்ய சொன்னாங்க. ஆனா நிலத்துக்கு பணம் போட்டு முதல் போட்டு நாங்க போட்டு கொடுத்துட்டு நாங்க உங்களை கேட்டுதான் உள்ள போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆகவே நிலம் லீஸுக்கு தான் கொடுப்போன்னு தொடர்ந்து இருந்த காலத்துலதான் இந்த பணியெல்லாம் இடையில முடங்கி போச்சு. பிறகு இப்ப ஒரு சூழ்நிலை மாற்றம் ஏற்படுவதாக தெரியுது. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. நீங்க அண்டர் பாஸ் வேணாங்க, இதுக்கெல்லாம் அதிமுக ஆட்சி இருக்கும் போதே என்ஓசி எல்லாம் கொடுத்துட்டோம். அது நான் நஞ்சு அளவுக்கு எதிரியாக இருக்கும் போதே இப்ப நாங்கள் ஏற்பாடுலாம் செஞ்சோம். தூத்துக்குடியில எடுத்து கொடுத்தோம், ஆயிட்டு. அதே மாதிரி கோயம்புத்தூர்லயும் கிட்டத்தட்ட 670 ஏக்கர் நினைக்கிறேன். அதற்கு தேவையான நிதியெல்லாம் அதிமுக ஆட்சியிலே கொடுத்து மாற்று இடம் கொடுத்து அதுக்கு நிலம் வீடுலாம் இருக்கலாம், வீட்டு நிலம் கூட கால்நடை பராமரிப்பு நடத்துறது கூட எடுத்து கொடுத்ததெல்லாம் வசதி கொடுத்தோம். ஆனால் ஏர்போர்ட் மிக மிக முக்கியம். ஏர்போர்ட் எனக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருந்தால் தான் தொழில் பெருகும். பெரிய தொழிலெல்லாம் வர வேணும்னா அது முக்கியம். அதற்காக அதிமுக அரசுக்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்தோம். நீங்க வைத்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை. நிச்சயமாக அதிமுக கட்சி, ஏன்னா எங்களுக்கு அரசாங்கம் இல்லை, எங்களுக்கு எம்பி இல்லை, மக்களை மாநிலவையில் எம்பி இருக்குது, மக்களவையில் எம்பி கிடையாது. இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி தொழில் வளம் பெருக வேண்டும். தொழில் வளம் பெறுவதற்கு என்னென்ன அடிப்படை தேவை என்பதெல்லாம் உணர்ந்து நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த கோரிக்கை அடிப்படையிலே, நல்ல கருத்தின் அடிப்படையிலே மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த விமான விரிவாக்கம் செய்வதற்கும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வருவதற்கும் நாங்கள் முயற்சி எடுப்போம். அதுபோல எம்எஸ்எம்இ குறிப்பிட்டாங்க, அது ஒரு மிகப்பெரிய தொழில் தான். ஏன்னா இந்தியாவிலேயே எம்எஸ்எம்இ எல்லாம் அதிக வேலைவாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அடுத்த நிலைக்குள்ள வேலைவாய்ப்பு அதிகமாக கொடுக்கணும்னா சிறு குறு நடுத்தர தொழில் தான் கொடுக்க முடியும்.